வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, ஒரு 3 மாசமா நீங்க எப்படியெல்லாம் டிராமா போடுறீங்க? உங்க அப்பாவை விட நீங்க பெரிய திரைக்கதை வசனம் எல்லாம் சூப்பரா எழுதுவீங்க போல தெரியுது. உங்களுக்கு இந்த லிக்கர் ஸ்கேம் எங்க வெளியே நாங்க பேசிடுவோமோ அப்படின்ட்டு என்னென்ன டிராமாவை கொண்டு வரீங்க. ஹிந்தி திணிப்பு நீங்க, அப்புறம் அது திணிப்பு கிடையாதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டிராமாவில இருந்து வெளியே வந்துட்டு டீலிமிட்டேஷன் நீங்க, ஐயோ நமக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க, ஐயோ எங்க எங்களுக்கெல்லாம் குறைக்கிறாங்க, சீட்டெல்லாம் குறைக்கிறாங்க, அது குறைக்கிறாங்க இது குறைக்கிறாங்கன்ட்டு. அப்புறம் திரு அமித்ஷா அவர்கள் வெளியே வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர்ல சொன்னார், அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல, அது எல்லாமே உங்களுக்கு என்ன கரெக்டாக கிடைக்கணுமோ அது கிடைக்கும்னு சொன்ன போறோமா. அதுல இருந்து இப்ப எங்க வந்திருக்கிறீங்க? ரூபா நோட்டு, அதாவது ரூபி சிம்பலை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய பட்ஜெட்ல ரூபி சிம்பல், அந்த சிம்பலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு காம்படிஷனா இந்தியா முழுக்க வச்சு அதுல இருந்து ஒரு பெஸ்ட் டிசைனை ஒன்று செலக்ட் பண்ணார். அது எந்த டிசைன், அது யாரு பண்ணது? ஒரு தமிழன், உதயகுமார் என்ற கூடிய ஒரு தமிழன் வந்து உருவாக்கக்கூடிய அந்த சிம்பலை செலக்ட் பண்ணி இன்னைக்கு அது எல்லா இடத்துலயும் ரூபி சிம்பிள்ன்றது வந்து உலகம் ஃபுல்லா இருக்கு. எப்படி மாத்த போறீங்க? கும்மிடிப்பூண்டியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மாத்த போறீங்க. இது இன்னும் உங்களுக்கு பெட்டர் ஐடியா ஒன்று சொல்றேன். உங்களுக்கு அவ்வளவு துணிச்சல் இருந்ததுன்னா ரூபி சிம்பிள்லாம் மாத்தாதீங்க. ரூபா நோட் இருக்குல்ல, அதுல மகாத்மா காந்தி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஊழல் பேர்வழி செந்தில் பாலாஜி, ஊழல் பேர்வழிக்கு ஆதரிக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் உங்களுடைய போட்டோ, அப்புறம் சர்க்காரியா ஊழல் சொன்னாங்க பாத்தீங்களா உங்க அப்பா கருணாநிதி அவர்களுடைய போட்டோ, 3 பேருடைய போட்டோவை போட்டுக்குங்க, சிறப்பா இருக்கும். உங்ககிட்ட தான் கோடி கோடியா பணம் இருக்கு, அந்த கோடி கோடியா பணம் எல்லாம் கொடுத்துருங்க மக்களுக்கு. அதை எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க? எத்தனை நாள் இந்த மாதிரி டிராமா பண்ண போறீங்க? தமிழக மக்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமா? அந்த ரூபே சிம்பல் எடுத்து ரூன்னு போட்டுட்டா இப்ப வந்து நீங்க தன்மானத்தை காப்பாத்திட்டீங்களா? தமிழக மக்களுக்கு என்ன வேணும்? வேலை வாய்ப்பு வேணும், நல்ல கல்வி வேணும், நல்ல சுகாதாரம் வேணும், நல்ல மருத்துவம் வேணும், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும், நல்ல கம்பெனிஸ் வேணும். இங்க இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல, திராணி இல்ல. கொள்ளடிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியுது திமுக. ஊழல் பாருங்க, எதுல எல்லாம் ஊழல் பாருங்க. எஜுகேஷன்ல ஊழல், ஹெல்த்ல ஊழல், மணல்ல ஊழல், லிக்கர்ல ஊழல், எதுல ஊழல் எல்லாம் ஆகுது திமுக அரசாங்கத்துல. இதெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த டிராமா. 70 வருஷமா நம்ம வந்து கொஞ்சம் அதை வச்சிருக்கோம்ல சார், அதை கொஞ்சம் பயன்படுத்துங்க சார். எத்தனை நாள் தான் இந்த மாதிரி விட்டு வைப்பீங்க நீங்க? இது வெளியூர்ல இருந்து பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க? நீங்களும் ஒரு பெரிய செப்பரேட்டிஸ்ட், நீங்களும் டிவிசிவ் ஃபோர்சஸ், யூ ஆர் எ பேட் கர்மா டு திஸ் கண்ட்ரி நினைச்சுக்கிறாங்க. மாற மாட்டீங்களா நீங்க? இப்படியேவா இருப்பீங்க? இனியாவது கொஞ்சம் திருந்துங்க சார். மாநில தலைவர் சொல்றாரு, இதுக்கு மேல வந்து திட்ட முடியாத போல இருக்கு உங்களை. அவர் ட்வீட்டை போய் பாருங்க, திருந்துவீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.